நம்மளுடைய சந்திரன் எத்தனாவது பாதத்தில் இருக்க, இதைத்தான் அவர்கள் அப்படி வித்தியாசமாக சொல்கிறார்கள். சரியா? அதெல்லாம் ரொம்ப டீப்பாக வேற ஒரு காணொலியில் நம்ம பார்க்குறோம். அதனால் இது வரைக்கும் இந்த காணொலியை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வரக்கூடிய காணொலியெல்லாம் அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம நிற்கக்கூடாது. மிருகசீரிஷ நட்சத்திரமே பேசிக்காக அப்படி தான். கூடிய வரையில் சொந்த காலில் நிற்கணும். அடுத்தவனை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடாது. அடுத்தவன்கிட்ட போய் வேலை செய்வோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, நீதி இருக்கு இல்லையா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். இப்போ ரிஷப ராசி பார்க்கலாம். ரிஷப ராசிக்குன்னு ஒரு தன்மைகள் உண்டு. அதாவது நம்ம அதிகமாக சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை உடையவர்கள். ப்ரிசர்வ்னு சொல்லுவாங்க. அறிவை சேர்த்து வைப்போம், வீடு கட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் பொருளை சேர்த்து வைப்போம், பொன்னை சேர்த்து வைப்போம். அதிகமாக செலவழிக்கிறத விட சேர்த்து வைப்பதில் ஈடுபாடு கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லை, நம்ம